தாத்தா, எதுக்கும் ஆடிட்டர் கிட்ட ஒரு தடவை மொத்தத்தையும் பார்க்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? நீ சொல்றதும் சரிதாம்மா. மனோ, உடனடியாக ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கு. இந்த 1 மாச கணக்கு வழக்கையும் முழுசா அவரையே பார்க்க சொல்லிடுவோம். அவர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா இன்னும் தெளிவா இருக்கும்ல. சரி தாத்தா, அப்போ நான் கிச்சன்ல போய் வேலையை பார்க்கட்டுமா? சரிம்மா. ம். மனோ, மறக்காம ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடு. சரிங்க தாத்தா. என்னத்த இப்படி எரியுது? என்னது? இல்ல, அடுப்பு வெறுமனே எரிஞ்சிட்டு இருக்கு, எதுவுமே வைக்கலையேன்னு கேட்டேன். தமன்னா, அந்த கடாயை எடுத்து வைமா. அட விஜய் பாஸ்கர், பொம்மையக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்க? ஒரு எட்டு எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணலையா? இங்க வந்துட்டு உன் நினைப்பு இல்லாம இருக்குமா? நானு ஜி தமிழ் டிவில சரிகமப்பான்னு ஒரு நிகழ்ச்சிக்காக பாட போறேன். அதான் பாட போறதுக்கு முன்னால கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி இங்க பக்கத்துல தான் நடக்குது. ஓ, சரி சரி சரி. அப்புறம் வேம்பு சார், இவரு விஜய் பாஸ்கர், எங்க ஊர்க்காரரு. வணக்கம் நம்ம சார். ஐயா ஊர்க்காரர்ல அவரோட பையன். இங்க பக்கத்துல தான் ஜி தமிழ் சரிகமப்பா பாட்டு போட்டி நடக்குது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வீட்ல நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, அதனால எங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலை. ஒண்ணு பண்ணு, எங்களுக்காக இங்கே ஒரு பாட்டு பாட. இங்கேயே வா. இப்போ நீ பாடுவியா மாட்டியா? சரி, கண்டிப்பா பாடுறேன். பொம்மியக்கா சொன்னா பாடாம இருப்பேனா? உங்க அதிரசத்தை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. சரி, பாடு. சரிக்கா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினமும் மகிழ்வாடா. செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, செல்லமா குறும்பா, உண்மையா உரிமையா, பாசத்தை கொடுக்க ஒரு தீருக்காடா, அண்ணங்கிட்ட நேசத்தை விதைச்சு தினம் மகிழ்வாடா. ஹே தன்னன்னா நனனா, தானன்னா நனனா, தன்னன்னா நனனா, ஹே தானனே தன்னே நான தனநானா, தானே தானே நானே நானா. சூப்பரா பாடினார்ல. அக்கா, இன்னைக்கு நான் பாட போறது வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணில இருந்து 9:30க்குள்ள வரும். மறக்காம பாருங்க. நான் பார்க்காம இருப்பேனா? கண்டிப்பா நானும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா பாப்போம். சரி, வரேன்க்கா. வரேன் சார். சரி. என்ன சாருன்னு கூப்பிடுற? மாமான்னு உரிமையா கூப்பிடு. சரி, வரேன் மாமா. சரிங்க. பாத்தீங்களா அத்த? மொத்த நகையும் கொண்டு போய் அவளுக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க. உங்க மாமா தரேன்னு சொன்ன அத்தனை நகையையும் இவ போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு திரியறா. முதல்ல இவளை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆமாம்மா, இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது நாம போட்ட திட்டத்தை செஞ்சிடணும். இதுல ஏதாவது சொதப்பல் நடந்தது
அதுக்கப்புறம் அவளை கையில பிடிக்கவே முடியாது. இன்னும் இந்த வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவா. எப்படி ஸ்ட்ராங் ஆவாங்க? சொன்னதெல்லாம் பொய். இப்போ இவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த காத்துல ஆடுமே சோப்பு குமிழி, அந்த மாதிரிதான். அத ஒரே ஊதுல எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மனு, அம்மா? நீ எதுக்கும் டாக்டர் கிட்ட போன்ல ஒரு தடவை பேசு. அவங்கள ரெடியா இருக்க சொல்லு. அந்த டாக்டர் வந்து உண்மையை உடைக்கணும். பொம்மி நொறுங்கி போய் இந்த வீட்டை விட்டு போகணும். புரியுதா? புரியுதுமா. வா. போங்க. நீங்க இன்னும் வரலையேன்னு தான் என் மனசே சரியில்லை. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சரி சரி, வாங்க கீழே போலாம். இரு இரு, என்ன அவசரம் இப்போ? நில்லு கொஞ்ச நேரம். என்ன வேம்பு சார், எல்லாரும் கீழே காத்துட்டு இருக்காங்க, போலாம். ஓ, இவ்வளவு நேரம் நீ தண்ணி நிக்கும் போது உனக்கு தெரியலையா? நான் வந்ததும் பறக்குற. இரு, நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வேம்பு சார் இதெல்லாம்? நான் என்ன நிஜமாவே வயித்துல குழந்தை வச்சிருக்கேனா? ஏன் நீங்களும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசக்கூடாது. குழந்தைய சுமக்கிறத விட ரொம்ப கஷ்டம் எதுன்னு தெரியுமா? குழந்தை இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான். அந்த கஷ்டத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் நடிக்கிறதுக்கான லஞ்சமா இது? ஏய், பிச்சிரு பிச்சி, இப்படி உட்காரு. தமன்னா, அந்த தீர்த்தத்தை அப்படி வச்சிருக்கோம். அத்தை, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சரிம்மா. சரி தர்ஷினி, தமன்னா, 2 பேரும் போய் பொம்மையை கூட்டிட்டு வாங்கம்மா. பாட்டி, அண்ணன் இன்னும் வரலையே. சித்தார்த் வந்துருவாமா, நீ போய் பொம்மியை கூட்டிக்கிட்டு வா. என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு? ஒருவேளை சாப்பிட்டு ஒத்துக்கலையா? எல்லார்கிட்டயும் சொல்லி பயமுறுத்த வேணாம். அப்புறமா வேம்பு சார் கிட்ட தனியா சொல்லிக்கலாம். ரூமுக்கு போலாமா? போலாம் வேம்பு சார். என்ன பூமி, முகமே சரியில்லை. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பு சார். என்ன பொம்மி, நைட்டு சரியா தூங்கலையா? முகமெல்லாம் திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நான் போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி சரி, போங்க. சரி வா.
நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடும் சொல்லு பொம்மி. சார், பேஷண்ட் பேர் என்ன? பொம்மி, பொம்மி சித்தார்த் டாக்டர். பார்க்கறதுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சார். அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க. டாக்டர், இது ஆக்சிடென்ட். அவன் எப்படி வந்தா ஏன் விழுந்தான்னு தெரியல டாக்டர். மாடியில இருந்து பார்த்த நானே பயந்துட்டேன் டாக்டர். நாம ஒரு விஷயத்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டோம்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிரச்சனை வரும். மேல இருந்து விழுந்திருக்காங்கன்னா அது கொலை முயற்சியா இல்ல தற்கொலை முயற்சியான்னு எல்லா ஆங்கிள்லயும் போலீஸ் யோசிப்பாங்க, விசாரிப்பாங்க சார். தம்பி, என்ன தம்பி இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. அடி, பொம்மிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா முக்கியம். டாக்டர், எந்த பேப்பரை சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சைன் பண்றேன், சொல்லுங்க டாக்டர். கையெழுத்து போட்டுருங்க சார். பேஷண்ட் உள்ள கொண்டு போங்க. சீக்கிரம். பொம்மி, கடவுளே, என் பொண்ணை டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொம்மியை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு என் பொம்மி வேணும் டாக்டர். We will try our level best. நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. ஓகே? என்னம்மா, நாம நினைச்சதை விட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த பிரச்சனைக்கு காரணம் நாம தானே தெரிஞ்சா நம்ம 3 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கம்மா. என்னடா, அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பொய்யன்னு நிரூபிக்கத்தானே நம்ம முயற்சி பண்ணோம். கொலை பண்ணவா முயற்சி பண்ணோம். ஆனா நீயே எல்லாரையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்துல எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நழுவ முயற்சி பண்ண. அது ஏதோ டென்ஷன்ல. மனோ, நமக்கு முதல் எதிரியே நம்ம பயம்தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை கண்ணுல காமிச்சா அடுத்த நிமிஷமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை மோப்பம் பிடிச்சிருவாங்க. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம பயந்து ஒருத்தர் காட்டி கொடுத்துக்கவே கூடாது. புரியுதா? சரி தமன்னா, ஓகே. இங்க பாருங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தலைய சுத்துது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்தா கூட அது நமக்கு சாதகமா நம்ம திருப்பிக்கணும். அத்தை, இந்த ஒரு விஷயத்த வச்சே சித்தார்த் அந்த வீட்டுல ஒண்ணும் இல்லாம ஆக்கி அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்க முடியும். எப்படி சொல்ற? என்ன மறந்துட்டீங்களா? மாடியிலிருந்து பொம்மி விழுந்திருக்கா. அந்த நேரத்துல சித்தார்த் மட்டும்தான் அவ கூட இருந்திருக்கான், அதுவும் தனியா. அது தெரிஞ்ச விஷயம் தானே தமன்னா, இப்ப அதுக்கு என்ன? சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் இணக்கமான சூழ்நிலை இருந்துச்சுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா போலீஸ் விசாரிக்கிற நேரத்துல அவன் மேல இருந்து பொம்மிய தள்ளி விட்டுட்டான்னு கொளுத்து விட்டா. என்ன வளர்ற? அதை எப்படி நம்புவாங்க? அவ மயக்கமா இருந்ததுனால தானே இப்படி ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் தள்ளி விட்டான்னு சொன்னா நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வந்துடாதா? ஐயோ, கடுப்பேத்தாதீங்க மனோ. இது எனக்கு தெரியாதா? இந்த கதையை நம்மள சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சது தானே. அதனாலதானே பொம்மி கர்ப்பம்னு மொத்த பேரும் நம்புறாங்க. அத உடைக்க நம்ம என்னென்னமோ பண்ண போய் கடைசியில என்னமோ நடந்து இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. சோ இதுக்கு மேல இந்த கதையோட முடிவு எழுதுறதுக்கு அவங்கள விடக்கூடாது, நாம தான் எழுதணும். ஓகேவா அத்தை? நீ சொல்றதெல்லாம் சரிதான் தமன்னா.
ஆனா இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அத சொல்லு. ஓகே டாக்டர். டாக்டர் கேசவன் சாருக்கு கொஞ்சம் லைன் கொடுங்க. சார் டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? கொடுங்க. ஓகே சார். டாக்டர் கேசவன் சார் லைன்ல இருக்காங்க. கொடுமா. டாக்டர். சொல்லுங்க டாக்டர். பொம்மின்னு ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல நம்ம ஹாஸ்பிடல் வந்திருக்காங்க. ஓகே. நீங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஷூர். நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் டாக்டர். பார்த்துட்டு பெரிய டாக்டர் வர சொல்லிருக்காரு. ஓகேமா. டாக்டர். டாக்டர் கேசவனுக்கு வராரு. ஓகே டாக்டர். இவங்களுக்கு அதுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால யாராவது கூடவே இருக்கணும். ரொம்ப குரூஷியல் பீரியட். அவங்க வீட்ல இதை எதையும் சொல்லி பயமுறுத்த வேண்டாம். அப்புறம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க டாக்டர். அவங்க கேட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. புரியுதா? ஓகே டாக்டர். சிஸ்டர். டாக்டர் இந்தாங்க ரிப்போர்ட். அழாத சித்தார்த். நம்ம பொம்மிக்கு எதுவுமே ஆகாதுப்பா. நீ தைரியமா இரு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஆசையா வந்த. உனக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பேர பிள்ளைய என் மடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசையா வந்தேடா. ஐயோ, இப்படியா அவளை பார்க்கணும்? இதுக்குதான் நான் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தனா. அந்த ஆத்தா என் மனசை அறுத்துட்டாளே. இல்ல பாட்டி. சித்தார்த், அவ வயித்துல இருந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேளுப்பா. ஐயோ, இந்த நேரத்துல நாங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சங்கடப்படுவாங்களே. இல்ல பாட்டி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பாரு அஞ்சல, டாக்டர் கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். நீ கவலைப்படாத அஞ்சல. நமக்கு இப்ப தேவை பொம்மி பொழைச்சு வீட்டுக்கு வந்துடணும். பொம்மி, 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 நான் வேம்பு சார் வந்திருக்கேன். பொம்மி, எந்திரி பொம்மி. பொம்மி, கண்ணை திறந்து பாரு பொம்மி. பொம்மி, பாரு பொம்மி. பொம்மி, கண்ணை திறந்து பாரு பொம்மி. உனக்கு ஒண்ணுல பொம்மி, கண்ணை திறந்து பாரு பொம்மி. பொம்மி, எந்திரி பொம்மி. உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இமீடியட்டா இவங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் சைன் வாங்கிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பொம்மி, பொம்மி.
சார் சார் கொஞ்சம் தள்ளுங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாது சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாது ப்ளீஸ். டாக்டர் நான் ஒரே நிமிஷம் பேசுறேன் டாக்டர். டாக்டர் நான் ஒரே நிமிஷம் மம்மி கிட்ட பேசி பாக்குறேன். நாங்களும் அதான உங்களை கூப்பிட்டோம். எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இமீடியட்டா ஆபரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். ப்ளீஸ் சார், சொன்னா டாக்டர், புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் வெளியே இருங்க சார் ப்ளீஸ். டாக்டர் போங்க போங்க ப்ளீஸ். சார். டாக்டர் சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. சிஸ்டர் வாங்க சார். இல்ல இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாது. இந்த கேஸ் என்ன ஸ்ட்ராங் பண்ணிடுவேன், புரியுதா? மம்மியை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்ல சார். கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார். மோட்டிவேஷன் இல்லையா? உங்க பழைய காதலியை பத்தி உருகி உருகி எழுதிருக்கீங்க. இப்ப கூட கடந்து உருகுறீங்களே பொம்மி. அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாண வாழ்க்கையே சரியா அமையல, கல்யாணமே தேவையில்லைன்னு தான் எழுதி வச்சிருக்கீங்க. இப்படி உங்க கைப்படவே வாக்குமூலம் கொடுத்துட்டு ஒரு பொண்ணை மாடியில இருந்து தள்ளி கொலை செய்ய முயற்சியும் பண்ணிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டா சட்டம் உங்களை சும்மா விட்டுருமா? எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்ச வாயினா தெரியுதா? என்கிட்ட இந்த நடிப்பு கட்டுற வேலையெல்லாம் வேணாம். போய் உட்காருங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போங்கன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் மொத்தமா புரிஞ்சு போச்சு. நீங்க போய் உட்காருங்க. சார் இல்ல சார். சார் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாருங்க, ஏதோ பெரிய வீட்டு பையனாச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல மறுபடியும் ஏதாவது பேசுனீங்க மரியாதையா இருக்காது. சொல்லிட்டேன், போங்க போங்க. கூட்டு போயா. சரிங்க சார். சார் வாங்க சார். சார் இல்ல சார். சார் வாங்க சார். சார் நீங்களாவது சொல்லுங்க சார். சார் எனக்கு என்னமோ அந்த ஆளு இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுது சார். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியறாரு. அவர் நிஜமாவே அவர் மனைவியை காப்பாத்தணும்னு துடிக்கிறாரு சார். இப்படி எல்லாம் பேச சொல்லி அந்த உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? சார் சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சத்தியமா எனக்கு மனசுல தோணுனதா சார் சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். இங்க பாரு, சந்தர்ப்பம் சாட்சி இது எல்லாமே அவருக்கு எதிராக தான் இருக்கு. அவரு கைப்பட எழுதின டைரிய நமக்கு ஆதாரமா இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோர்ட்ல அவரு தான் குற்றவாளிங்கிறது ஈஸியா ப்ரூவ் ஆயிடும். உனக்கு புரியுதா? தேவையில்லாம இதெல்லாம் போட்டு உழப்பிட்டு இருக்காத. ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்து அந்த பொண்ணு பொழைச்சு வந்து இவரு நல்லவரு வல்லவரு என்ன தள்ளி விடல தானா விழுந்துட்டேன்னு சாட்சி சொன்னா மட்டும்தான் இந்த ஆள் வெளியில வர முடியும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவ மேல போய் சேர்ந்துருவா, இவரு உள்ள போயிடுவாரு. போய் வேலை பாரு. சாரி சார். ஐயோ பொம்மி, நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஃபேமிலி கிட்ட நான் பேசணும். அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சு? டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா வாங்க. தாத்தா. ஐயோ. பொண்ணு பொம்மி குணமாயிட்டான்ற செய்தி வர வரைக்கும் எனக்கு நிம்மதியே வராது. அதுக்காக ஒரு கடுமையான பிரார்த்தனையை நான் பண்ண போறேன்.
நீதான் அந்த பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு என் பொண்ண நல்லபடியா குணமாக்கி என்கிட்ட கொடுக்கணும். என்னது நீங்க சொல்லிவிட்டதை வந்து சொன்னாலே எதுக்காக இவ்வளவு கடுமையான பிரார்த்தனைமா? முடியாம போயிடுமா? அத நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டமா? இல்லங்க, என் பொண்ணு குணமாகணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். என் உயிரையே கொடுக்கணும்னாலும் கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். கடவுள் யாரோட உயிரையும் கேட்கறது இல்லம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி உடம்ப வருத்திக்கிறீங்க? இல்ல, இத நான் பண்ணிதான் ஆகணும். இத ஒரு அர்ப்பணிப்பா நினைச்சு நான் பண்ண போறேன். தயவு செஞ்சு இந்த பிரார்த்தனையை பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களுக்காக உதவுறேன். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சர்வாபிஷ்டசித்திரஸ்து. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பொம்மி குணமாகி வரணும். என் பொண்ணு பொம்மி நல்லபடியா குணமாகி வரணும். ஹலோ, ஓஹோ அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சித்தார்த்த கூட்டிட்டு வரேன்னு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்களா? போங்க போங்க. அந்த தர்ஷினி மட்டும் தான் அங்க இருக்காளா? அதுவும் பொம்மையோட அம்மா கிருஷ்ணவேணிக்கு சித்தார்த் உள்ள போன விஷயம் தெரியாதா? இவர்தான் சித்தார்த். கட்டுன பொண்டாட்டிய மாடியில இருந்து கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. இவர் பொண்டாட்டி மட்டும் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சு இவருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கன்னா நேரா இங்க இருந்து சாரு ஜெயிலுக்கு தான் போகணும். அப்புறம் எப்ப வெளியே வருவாரோ தெரியாது. அதனால இவரை தெளிவா படம் முடிச்சு இவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைங்க. போங்க போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. யோ திரும்பியா? தப்பு பண்ணும்போது தெரியலையா அந்த அவமானம்? வேண்டாம் சார். முகத்தை மறைச்சுக்கிட்டா விட்டுருவாங்களா? நல்லா எடுங்க. ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. அஞ்சல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து திடீர்னு எங்கம்மா போன? நம்ம பொம்மிக்காக சாமி கும்பிட்டு வந்தேங்க. சரி சரி, போலாம். சார் சார் இல்லங்க சார், எங்க சார் போறீங்க? சார், சித்தார்த்னு ஒருத்தர் கூட்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. நாங்க அவர் விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசணும். சார், அவரை மீடியா ஆளுங்க எல்லாம் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. யாருப்பா மீடியாக்கெல்லாம் தகவல் கொடுத்தது? ஐயோ, நான் அவரை உடனே பார்க்கணும்பா. இன்ஸ்பெக்டரை கேட்காம உள்ள விட முடியாது. சொன்னா கேளுங்க, இங்கே நில்லுங்க. எனக்கு நிலைமையை புரிஞ்சுக்கங்க சார், நாங்க உடனே பார்க்கணும். ஐயோ, அமைதியா இருங்க ஐயா. பார்க்க வயசானவரா இருக்கீங்க, இவ்வளவு கலாட்டா பண்றீங்க. உள்ள இன்டர்வியூ முடியாம உள்ள அனுப்ப முடியாது. இன்டர்வியூ நடக்க கூடாதுதானப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இன்டர்வியூ முடியாம அனுப்ப முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யார கேட்டு என் பேரோட வீடியோ எடுக்கிறீங்க? நீங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி, உள்ள அனுப்ப முடியாது. என்னங்க